VB Days உடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த குக்கரி டோப் 14 இன்ச்சில் ஆரம்பிச்சு 24 இன்ச்சஸ் வரைக்கும் 6 சைஸ்ல இருக்கும். உள்பக்கம் ஸ்டீல், வெளிப்பக்கம் ஸ்டீல், நடுவில் வந்து அலுமினியம். ஸோ சூடு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும், சீக்கிரமா குக் ஆகும். 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுவுமே ஆகாது. ஜனவரி 1ஆம் தேதி we are launching it. vbdays.comல நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து the products will be dispatched. இதை வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கலாம். VB Days வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh Bhat Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபி நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சீசன் வந்து பண்டிகை காலம், கிறிஸ்மஸ், நியூ இயர், இப்போல்லாம் பொங்கல், இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனில் நிறைய பேர் என்கிட்ட அதே குலாப் ஜாமுன், அதே பாசுந்தி, அதே ரசமெல்லாம் எல்லாம் பண்ணி போர் அடிச்சிச்சு, புதுசாக ஏதாவது பண்ணுற மாதிரி வேரிடாக எதாவது பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சவுத் இந்தியன் குக்கிங்கில் மேங்களூரில் கல்யாணத்துக்கு சமைக்கிற ஒரு பாயசம் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நீங்கள் சாப்பிடும்போது யூ வில் கெட் வெரி டெக்ஸ்சர்ஸ், அதாவது ஒரு கிறிஸ்பி க்ரன்ச்சியாக ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நல்லா ஊறி சாஃப்டாக வந்து மலாய் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதில் ரிச் சாஃப்ரான் மில்க், அந்த காடமம் ஃப்ளேவரில் இருக்கிற அந்த சாஃப்ரான் மில்கோடைய அந்த பாயசம் வந்து அப்பி பாயசம்னு சொல்லுவாங்க. அப்பின்னா மைதா மாவுலேயும் ரவையிலையும் வந்து டைமண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சிப்ஸ் மாதிரி மாவில் நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ணி அதை ஒரு பாயசத்தில் சாஃப்ரான் ஃப்ளேவரில் குக் பண்ண போகிறோம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது நீங்கள் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours இது ஊறணும். ஊறின அப்புறம் தான் சர்வ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த 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 அப்பி பாயசம் பண்ணுறதுக்கு அந்த சிப்ஸ் மாதிரி பண்ணுறது வந்து பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி போட வேண்டியது தான். பட் அது வந்து அந்த பாலில் குக் ஆகி ஒரு 2 hours சோக் ஆகணும். அதுக்கப்புறமா அதை லூக்வார்ம் டெம்பரேச்சர், அதாவது சூடாகவும் இல்லை ரூம் டெம்பரேச்சரும் இல்லை, அந்த டெம்பரேச்சரில் இதை சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு ஒரு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாவுக்கு நான் இங்கே மைதா வச்சுருக்கேன், ஒரு 200 grams மைதா. அதுக்கு சும்மா ஒரு கை ரவை, ஒரு 50 grams, 30 to 50 grams ரவை, ஒரு சிட்டிகை உப்பு. இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான், மைதா, ரவை, உப்பு. நான் இங்கே பேரியோடைய ஸ்வீட் கேட் சுகர், லோ GI சுகர் வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் இந்த மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பூரி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை நம்ம கலக்கி வச்சுக்க போகிறோம். சில பேர் இருந்து நான் மைதா சாப்பிட மாட்டேன், மைதா நல்லதில்லை, நீங்கள் மைதாவில் பண்ணுறீங்க ஐயா ஓயான்வீங்க. நீங்கள் பண்ணலன்னா பரவாயில்ல, கோதுமையில் வேணால் பண்ணிங்க. ஆனால் நான் வந்து மைதாவில், இந்த ரெசிபி வந்து மைதாவில் பண்ணுறது, ஸோ நான் மைதாவில் தான் பண்ணுவேன். நீங்கள் மைதா சாப்பிடாட்டி கோதுமையில் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர ஒரு சாஃப்ட் டோ, ரிஃபைன்ட் ஃப்ளவரில் பண்ண சாஃப்ட் டோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க. இது ஒரு 10 to 15 minutes ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இது இங்கே கூல் ஆகட்டும். இந்த மாவு பாருங்கள், இது மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க. சைடில் இருக்கட்டும். இங்கே அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே ரெகுலர் மில்க் வச்சுருக்கேன், பாயில் பண்ணாத மில்க். இது நான் இங்கே டோன்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 liter பஃபலோ மில்க் கிடச்சிதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள், இட் வில் பி பியூட்டிஃபுல். அந்த டெக்ஸ்சரும் சரி, அந்த க்ரீமினஸும் சரி, அந்த திக்னஸும் சரி. பஃபலோ மில்கில் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி டெசர்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எனி மில்க் ப்ராடக்ட், கவு மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா பஃபலோ மில்க் யூஸ் பண்ணுங்கள், இட் வில் கிவ் அடிஷ்னல் திக்னஸ். ஓகே, இந்த மில்கை வந்து நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். இது கொதி வரும்போதே ஒரு 2 கிராம் சாஃப்ரான்,
இந்த பால் வந்து ஒரு 1/3 நீங்கள் 1 லிட்டர் போட்டிங்கன்னா அது 750 ml வர வரைக்கும் இது நீங்கள் பாயில் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இது திக்காகணும். அப்போ தான் வந்து அந்த பாயசோட கன்சிஸ்டன்சி வந்து க்ரீமியாக இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி லிட்டில் வாட்டரி. ஸோ அந்த மில்கை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் எப்படி பாசுந்தி ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்லோ ஃப்ளேமில் வைப்பீங்களோ அது மாதிரி அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டை காய்ச்சுங்க. அப்படி காய்ச்சினீங்கன்னா அந்த சாஃப்ரான் கூட அதோடைய நேச்சுரல் கலரை விட்டு அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு லைட் எல்லோயிஷ் கலரில் அந்த மில்க் ரெடி ஆகும். அந்த கலர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இப்போ மில்க் பாயிலிங் பாயிண்ட் வந்துடுச்சு. இதை நம்ம சுண்டை காய்ச்ச போகிறோம். இது காய்ச்சின்னு இருக்கும்போதே ஒரு 250 grams நான் இங்கே பாரிஸ் ஸ்வீட் கேர் அந்த சுகர் யூஸ் பண்ணுறேன். 250 grams சுகர். இதில் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் போட போகிறோம். அந்த கண்டென்ஸ் மில்க் இஸ் ஆல்ரெடி ஸ்வீட்டன். நிறைய பிராண்ட்ஸ் வருது, அமுலில் வருது, மில்க் மேடில் வருது, ஸோ நிறைய பேரில் வருது. ஸோ எனி கண்டென்ஸ் மில்க், அந்த கண்டென்ஸ் மில்க் ஒரு 75 ml. ஸோ ஒரு 1 லிட்டர் மில்க்குக்கு 250 grams சுகர், அதுக்கப்புறமா 75 ml ஆர் 75 grams ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க். 1 லிட்டர் ரெகுலர் மில்க், 75 grams கண்டென்ஸ் மில்க், 250 grams சுகர். இதுதான் கணக்கு. இதை போட்டு இந்த பால் பாருங்கள், சுகர் போட்ட உடனே இந்த மில்க் வந்து அப்படியே தண்ணி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போது நம்ம சுண்டை காய்ச்சணும். சாஃப்ரானோட கலர் பியூட்டிஃபுல்லாக அந்த எல்லோ கலர் வந்துருச்சு. இது பாட்டுக்கு அப்படியே கொதிச்சுட்டு இருந்தால் அப்படியே திக்காயிடும். ஸோ இது திக்காகி ரெடி ஆகட்டும். மீன் வாயில் இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, இதுக்கு மேலே கொஞ்சம் மைதா தேய்ச்சி இந்த ரவுண்டில்ஸாக முதல்ல சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிங்க. உருட்டி இதை நல்லா மைதாவில் டஸ்ட் பண்ணுங்க. டஸ்ட் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ங்க. நல்லா தின்னாக, ரொம்ப திக்காக தேய்க்காதீங்க, முதையாக இருக்கும். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி அதே கன்சிஸ்டன்சி அதே திக்னஸில் தேய்ங்க. ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 5-7 minutes ஆகும். இந்த ஸ்டேஜில் அந்த குங்குமப்பூ நல்லா எல்லோ கலர் விட்டுற பிறகு ஏலக்காய் தூள் ஒரு 6 ஏலக்காய், 6 to 7 காடமம் ஏலக்காவை பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காயின்னு இருக்குது. ஏலக்காய் பொடி போட்டு இன்னும் ஒரு 3 to 4 minutes இதை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பால் வந்து நம்மளுக்கு டிசையர்ட் டெம்பரேச்சருக்கு, டிசையர்ட் திக்னஸுக்கு குக் ஆகிடுச்சு. இது மாதிரி இறக்கி வச்சிங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு, நான் மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூ கேன் யூஸ் விச் கடலெண்ணெய், பட் கடலெண்ணெய் ஃப்ரைங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி வச்சதை இந்த ஃபோர்க்கை வச்சு இது மாதிரி தட்டி விடுங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது காற்று உப்பி பூரி மாதிரி வந்துடக்கூடாது. இது கிறிஸ்பி ஆகணுன்னா இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். இருந்ததுனா தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது கிறிஸ்பியாக சட்டையாக வரும். இல்லைன்னா மைதா பூரி மாதிரி அப்படியே வந்து குண்டாயிடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஃபோர்க்கில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. போட்டு இது மாதிரி கட்டர் இருந்தால் கட் பண்ணுங்கள். அப்படின்னா கத்தியில் கூட கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் இங்கே இந்த பீஸா கட்டரை வச்சு இது மாதிரி கட் பண்ணுறேன். இது மாதிரி ரேண்டமாக இதை கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இது மாதிரி கட் பண்ணதை சூடாக இருக்கிற ஆயிலில் இது மாதிரி போடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கிறிஸ்பி ஆகணுங்க. இது கிறிஸ்பி ஆகிற சிப்ஸ் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை பொறுமையாக நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து ரவை போட்டிருக்கோம். ஸோ ரவை யூஸ்வலி கிவ்ஸ் தட் கிறிஸ்பினஸ், அவுட் சைட் லேயரில் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆயிலேருந்து வெளியிடுங்க.
ஓகே, எடுத்துகிட்டு இதை சைடில் வச்சுடுங்க. இது ஆயில் ட்ரைன் ஆகட்டும். மீன் ஆயில் அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சு நாங்கள் கீ வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. இந்த கீ சூடான ஒன்று, ஒரு கை முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸ், இந்த கேஷ்யூ நட் ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை மைல்டாக வருங்க. அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் போய் அது கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா வெளியில் கலர் வந்துடும், உள்ளார அப்படியே அங்கன்னு இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வராது. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒரு 25 to 30 grams ஆஃப் ரெய்சின்ஸ், உலர்ந்த திராட்சை போட்டு அது பலூன் மாதிரி வரும். ஒரு 1 to 2 minutes பாருங்கள், அப்படியே பலூன் மாதிரி ஆகும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மண்டையிலே கொட்டுங்க. கொட்டிட்டிங்களா? கொட்டின பிறகு எங்கள் சாப் பிஸ்தாச்சியோஸ் வச்சுருக்கேன், சாப்டு ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா சிப்ஸ் வச்சுருக்கேன். இவனுங்க எல்லாரையும் போட்டுட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 2 hours வச்சுருங்க. எவன் கண்ணிலையும் காட்டாதீங்க. 2 மணி நேரம் கழிச்சு அவன் அப்படியே ஊறி போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுவான். ஒரு லியூக் வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்துடுவான். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் போட்டு இதுதான்டா அப்பி பாயசம்னு சொல்லி கொடுங்க. அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்குள்ளே உள்ளே போயிடும். அது மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் மேங்களூரில் கல்யாணத்துக்கு வரலாம். இது கம்பல்சரியாக இருக்கும் அப்பி பாயசம். கொஞ்சம் வேலை இருக்கிற டிஷ், ஆனால் ரொம்ப ரொம்ப ருச்சியாக இருக்கும். இது சோக்கான பிறகு இட் will take a paradigm shift. இதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். இது மைதாவில் சிப்ஸ் பண்ணி நீங்கள் இதில் போட்டு பண்ணிங்கன்னே தெரியாது. அதிலே ஊறி இந்த பால் ஏடு இருக்குது தெரியுமா, அது மாதிரி ஆகிடும். அந்த டெக்ஸ்சர்ஸ் அது மாதிரி ஆகிடும், திக் ஆகிடும். அந்த தண்ணி மில்கில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அந்த சிப்ஸ் இழுத்துக்கும். இட் will become thick. ஸோ இதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணும்போது, லியூக் வார்ம் டெம்பரேச்சர் சர்வ் பண்ணும்போது இட் will give you பியூட்டிஃபுல் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் டேஸ்ட். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த ஏலக்காய் பொடி, அந்த சாஃப்ரான், கண்டன்ஸ் மில்கோட ஸ்வீட்னஸ் அதெல்லாம் சேர்ந்து இட் will give you a fantastic taste. ஒரு அப்பி பாயசம் உங்களுக்காக இதே தர சமையலை செஞ்சு பாருங்கள். இந்த சீசனை என்ஜாய் பண்ணுங்கள்.